தேவையில்லாத உறவுகளை வெட்டி விடுவதில் தயக்கம் காட்டாதீர்கள். முற்றுப்புள்ளி இல்லை என்றால் வார்த்தைகள் கூட அழகும் பெறாது, அர்த்தமும் பெறாது. வார்த்தையானாலும் வாழ்க்கையானாலும் அர்த்தமில்லாமல் போய்விடும். தேவையில்லாத உறவுகளோடு நீங்கள் ஒட்டி கொண்டிருந்தால் சகிப்புத்தன்மை கூட ஒரு அளவுக்குத்தான். அளவுக்கு மீறினால் நாமே அடிமைத்தனத்திற்கு சாசனம் எழுதுவதாக அர்த்தமாகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுத்து வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையே அல்ல என்பதை உணருங்கள். சில உறவுகளைப் போல வறுமை கூட சில வளமான வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டுதான் கடந்து செல்கிறது நம் அனைவரது வாழ்க்கையில். உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள். ஒருவேளை நீ எவ்வளவு வேண்டியும் கிடைக்கவில்லை என்றால் புரிந்துகொள், அது உனக்கானது அல்ல என்று. வாழ்க்கையில் சிலவற்றை அடைந்தால் மகிழ்ச்சிதான். சிலவற்றை அடைய முடியாமல் கடந்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் உன் மகிழ்ச்சிக்காகத்தான் என்பதை காலமே உனக்கு உணர்த்தும். மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் நிச்சயம் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு. நாம் எத்தனை பேரிடம் பழகுகிறோம் என்பது முக்கியமல்ல, நம்முடன் பழகும் அத்தனை பேரில் ஒரே ஒருவராவது நம் குணத்தையும் மனதையும் புரிந்து கொண்டு நம்மிடம் உண்மையாய் இருக்கிறார்களா என்பதே முக்கியமானது. விழுந்து விழுந்து சிரியுங்கள், அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரித்து விடாதீர்கள். அவனுக்கு விழுந்ததால் ஏற்பட்ட காயத்தை விட அவன் விழுந்ததை பார்த்து நீங்கள் சிரிப்பதால் ஏற்படும் காயம் மிக பெரியதாக இருக்கும். காயங்களும் கண்ணீரும் அவரவருக்கு வரும்போதுதான் அது தரும் வலிகளும் வேதனைகளும் எவ்வளவு கொடியது என்பதை உணர முடியும். அதுவரை மற்றவர்களின் காயங்களும் கண்ணீரும் சிலருக்கு வேடிக்கையாகத்தான் தெரியும். இதில் அவர்களின் தவறு எதுவும் இல்லை. நம் வலிகளையும் வேதனைகளையும் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று நினைப்பதுதான் நம் தவறு. எல்லாவற்றையும் தவறாக நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமாகத்தான் தெரியும். அவர்களிடமிருந்து அமைதியாய் விலகி விடுவதே அனைவருக்கும் நல்லது. நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் யாருடைய புகழ்ச்சி வார்த்தைகளும் நமக்கு தேவையே இல்லை. சமயத்திற்கு ஒரு பேச்சு, சந்தர்ப்பத்திற்கு ஒரு நடிப்பு என்று நாடகமாடுபவர்களிடம் சகவாசம் வைத்துக் கொண்டால் பிறகு எல்லாம் சங்கடத்தில் தான் போய் முடியும். நம்மிடம் ஒன்றுமே இல்லாத போது நாம் கடைபிடிக்கும் பொறுமை, நம்மிடம் எல்லாம் இருக்கும் போது நாம் நடந்து கொள்ளும் விதம், இவற்றை பொறுத்துதான் மற்றவர்களிடம்